இந்த சாராயம் வித்து பணம் பண்ணுகிற பொறுக்கிகள். உன்னைய தெரிந்த சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி பேடா படுபாவிகளா? உயிரை குடித்தாடா பணம் பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? பணத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. நான் இதை விட இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டலாம். வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், அந்த தொழிலை செய்யலாம் இவங்க. நின்னுங்கண்ணா 5 படுத்தா 10 சோறு போட்டு பணம் பண்ணலாம், மருந்து வித்து பணம் பண்ணலாம், கல்வியை விற்று கூட பரவாயில்ல பொறுத்துக்கலாம். உயிர் கொல்லும் சாராயம் விற்றா பணம் செய்வீர்கள்? சாராயம் விக்கிறவன் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு கொலைகாரனை கூட மன்னிக்கலாம், அவனால ஒரு உயிர் தான் போகும். ஆனா சாராயம் விக்கிறவனை மன்னிக்கவே கூடாது, அவனால ஒரு ஊரே நாசமாயிடும். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50ஐ தொட்டிருக்கிறது. முதல் உறுதிமொழியாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்படும். என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. தமிழ்நாட்டில் என்ன அநீதி நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா கோபாலபுரத்தில் போய் நிற்கும்னு. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது, 51 உயிர்கள் போயிருக்கிறது. இப்போ இதோடைய வேர் தேடி நேரம் வரும்போது இங்க வந்து நிக்குது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான காரணம் இந்த ஒரு ஆள் தான். திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்தும் வகையில் திமுக நிர்வாகிகள் நடத்தும் ஆலைகளும் மூடப்படும் என அந்த கட்சியின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நான் பொம்பளைய ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. எங்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, சாமி நான் விக்கலன்னா யாராவது செஞ்சு விற்க போறான், அதுக்கு நானே வித்துறலாம் தான். அடப்பாவி, இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இப்படித்தானடா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு பியர் பிரஷரை கிரியேட் பண்றீங்க. பல பேருடைய அறியாமை சேர்ந்து உருவாக்கப்படுற பியர் பிரஷர் ஸ்பேஸுக்கு நரகம்னு பேரு. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். ஒன்றும் இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பார்க்குற மாதிரி, அதுக்கப்புறம் வந்த சீஃப் மினிஸ்டர் அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பார்க்குற மாதிரி. தண்ணி ரெண்டு பல் விளக்குற, தள்ளி 2 பல் விளக்கு. ஏன் தள்ளி நின்று விளக்கணும் கிழவி? இந்த கருமத்தை நான் எப்படி சொல்லுவேன்? வந்துட்டேன். இந்த மாதிரி வேற வேற முதலமைச்சர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பார்க்குற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படின்னா இன்னமும் சென்னை வெள்ளம் வந்துட்டு தான் இருக்கு. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு பாரு. காரி துப்புனுங்க இந்த ஆச்சு, மட்டமான ஆச்சு, புறம்போக்குங்களா, விடியாத ஆச்சு, மயிர் மட்ட ஆச்சானுங்களா. தங்கச்சிங்களா வழக்கு பார்த்துட்டு வாங்க. எத்தனை முதல்வர்கள் வந்து போனாலும் அந்த பிரச்சனை முடியவில்லை. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? நல்லா பாத்துக்கோங்க, ஃபண்டமெண்டலான பிரச்சனை ஆன்சர் ஆகப்படவே இல்லை. ஃபண்டமெண்டலா நம்முடைய பிரச்சனை என்னன்னா, தண்ணியோட வீட்டுல நம்ம வீட்டை கட்டினதுனால நம்ம வீட்டுல தண்ணி வீடு கட்டுது, அவ்வளவுதான். போய் தொலை. போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. சோ ஃபண்டமெண்டலான பிரச்சனை அட்டன் பண்ணப்படல. நாம என்ன பண்றோம், நமக்கு என்னன்னா பெரிய பெரிய ஆளுங்களா வந்து பார்த்தாங்க, அவ்வளவுதான். உடனே நம்முடைய அட்டென்ஷன் டைவர்ட் ஆயிடுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்க மக்கள் பாவம் சார். PMP அப்படின்னா புவர் மெமரி பீப்புள். எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா ஸ்னேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. நான் அந்த Facebook மீம்ஸ் பார்த்தேன். ஓ, இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து வெள்ளத்தை பார்வையிட்டு போயிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்ப இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது மாற்ற முடியாத நிலையில இருக்கு. பிரச்சனை முத்தி போயிருச்சு. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனக்கு தெரியுமா? முதலமைச்சர் தூங்குறாருப்பா, அவங்க பையன் அதுக்கு மேல பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். வண்டி விட்டு இறங்குறதுக்கே நனைஞ்சிட்டு போறேன், எனக்கு உடம்பு முடியாத போயிடுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான். அவன் எல்லாம் மனுஷனா? செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா. பேசிக்கிட்டு போய் வாயில அடிக்கிறீங்களா? அளவாடா இருக்கே. யார் வந்து பார்க்க வரலையா? யார் வந்தாங்க? எவனா வந்தானுங்களா? இனி எவனா ஓட்டு கேட்க வரட்டும், செருப்பு எடுத்து அடிக்கணும். அதாவது இதுக்கு மேல இவ்வளவு பேரையும் காலி பண்ண முடியாது. நிறைய பேர் அங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டத்தாலோ வேறு எதனாலேயோ யாரையும் இவங்களெல்லாம் காலி பண்றது சாத்தியமில்லை அப்படின்னு ஆயிருச்சு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அப்ப என்ன, மழை அடிக்கிற மாதிரி அடிக்கும், நாம அழுவுற மாதிரி அழுவணும், நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும், திரும்ப அடுத்த மழை வரப்போ அடிக்கிற மாதிரி அடிக்கும், அழுவுற மாதிரி அழுவணும், நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும். அவ்வளவுதான். சிங்கார சென்னை பேக்கேஜ் தான் நாங்க டாப் பிரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் 95%, 95% பணிகள் முடிஞ்சிருக்கு. 4000 கோடிக்கு இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று முடிந்திருக்குது வெற்றிகரமாக. 4000 கோடி யாரு 4000 கோடி தலையில போட்டு கொளுத்தி சொல்பா. இப்ப உயிர் போன பேரு 4000 கோடி என்னத்துக்குப்பா? இன்னத்துக்கு 4000 கோடி எதுக்கு உயிர் போன பேரு? 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி மழைநீர் வடிகால வச்சிருக்காங்க. எது அவனுக்கு தான், அவன் பொண்டாட்டி மஞ்சள் குளிக்கு தான் வச்சுக்கிறாங்க. நம்ம இருக்கவங்க இல்ல. இயற்கையோடு நம்முடைய தொடர்பை இழந்து விட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசா பூதாகரமாக்கி முன்னாடி நிறுத்துவாங்க. இன்னொரு பிரச்சனை கிடைச்ச உடனே அதை போட்டு அடுத்தது இன்னொன்னு எடுத்து நிறுத்துவாங்க. நம்ம கையும் கிளவுமா இதுல சிக்கிட்டோம்னு வச்சுக்க, கண்ணுக்கு தெரியாத 4 விஷயத்த சொன்னா அவன் நிமிந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம குனிஞ்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அந்த கேப்ல ஏதோ இந்த சாராய ஆலையெல்லாம் நடத்துற அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து நித்யானந்தரை தாக்கனாங்கிறதால நித்யானந்தர் சாராயத்துக்கு எதிராக எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அது உங்கள் வாழ்க்கையை குடித்து விடும். நான் சொல்லுத நல்லா கேட்டுக்க. செத்தாலும் அந்த இரும்ப அந்த பொருளை நீ தொட்டுறாத, தொடவே கூடாது. என்ன அது சாபம் பிடிச்சதுல, அது ஒரு நேசப்பை. தொட்ட பிறகு அது ஒண்ணு விடாது. வாழ்க்கையினுடைய நீட்சிமை மாட்சிமை இரண்டையும் அழித்துவிடும். வாழ்க்கையோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இரண்டையுமே அழித்து விடும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.